பர்த்டேனாலே எல்லாருக்குமே சந்தோஷம் தானங்க. அந்த மாரி எனக்கும் வந்து லாஸ்ட் வீக்கா வந்து பர்த்டே வந்துச்சு. ரொம்ப மெமரீஸ் அத பத்தி ரொம்ப சந்தோஷமான நினைவுகள்லாம் நெறைய இருந்தது. அத ஒரு சின்ன விளாகா எடுத்து வச்சிருந்தேன். அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா கடகடன்னு எந்திரிச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து காலேஜ் சீக்கிரம் போணுங்கிறதுனால அவசர அவசரமா கிளம்பிட்டோம். அதனால வந்து இப்போ ஈவினிங் வந்து பொண்ணு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால டக்குனு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நாங்க டைம் இல்லாதனால ஆப்போசிட்ல தான் இருக்கு எங்களுக்கு இபன் பத்துத்தா மால். அங்க இருக்க பாம்பே சப்பாத்தில போய் அவங்கவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷ வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அது வந்து குயிக்கா வந்து காலையில ஒரு சின்ன பார்ட்டின்னு சொல்லிக்கலாம். அந்த மாரி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அத முடிச்சுட்டு நான் வந்து பொண்ண கொண்டு போய் காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் நாங்க எப்பயும் போல கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அந்த மாரி சாமி கும்பிடலான்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம். ஸோ அவ்வளோதான் மார்னிங் வந்து ஒரு குட்டி பார்ட்டி முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மாரி, அது ஒரு மாரி சொதப்பல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மெமரீஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபன்னாவும் இருந்துச்சு. ஆக்சுவலா என் பொண்ணும், என் ஃப்ரெண்டும் வந்து எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கி குடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல. அத வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, இதான ஒளிஞ்சிருக்க லட்சணமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி என்னையவே கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தெரியாமயே கிஃப்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணா அது எப்படிங்க முடியும்? அந்த மாரி என் பொண்ணு வந்து எனக்கு தெரியாம இவனுக்கு போயிருக்கா. என் ஃப்ரெண்டு என்னைய கூட்டிட்டு போயிட்டு எனக்கே தெரியாம யாருக்கோ சொல்லி கிஃப்ட் வாங்கிட்டு குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. கடைசில பார்த்தா எல்லாரும் மீட் பண்ணி எல்லாருக்கும் வந்து அங்க தெரியிற அளவுக்கு அங்க ஒரு சின்ன ஸ்டோரி நடந்துச்சு. இதாங்க என் பொண்ணு வாங்கி குடுத்த கிஃப்ட். எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால அதுவும் இந்த இந்த விநாயகர் நார்மலா இந்த ஹோம் பாக்ஸ் வாங்கி குடுப்பாங்க. அங்க டெய்லி நான் போம்போது பார்ப்பேன். டெய்லி வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த குண்டு பிள்ளையார் அப்படியே பார்த்தாலே ஒரு மாரி கொழுக்கு முழுக்கும் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அந்த பிள்ளையார பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது குடுத்தா அம்மா ஹாப்பியாவான்னு நெனச்சாங்களோ என்னமோ, அதே இது வாங்கி குடுத்தோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பேக்கிங் எப்ப இந்த மாரி கேவலமா யாரும் பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இத வந்து ஞாபகமா இருக்கட்டும்னு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, அத போட்டு தெர்மாக்கோல ஒட்டி பிச்சு எப்படியோ ஒரு வழியா பேக்கிங் பிரிச்சுட்டேன். எப்படி பிரிச்சிருந்தாலும் அந்த கிஃப்ட் சூப்பர் கிஃப்ட்டுங்க. பார்த்தாலே பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வீடு ஃபுல்லா விநாயகர் நிறைஞ்சிருப்பாரு. அது அதே மாரி இந்த பிள்ளையாரும் வந்தவுடனே அந்த டிவி கிட்ட வச்சவுடனே எனக்கு அந்த டிவியே ரொம்ப அழகான மாரி அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இது என் ஃப்ரெண்டு வாங்கி குடுத்த கிஃப்ட்டு. ஆக்சுவலா நாங்களும் அவங்களும் 2 நாள் முன்னாடி வந்து போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சின்ன உருளி மாரி ஒண்ணு இருந்தது. அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அத வந்து சர்ப்ரைஸா வாங்கி குடுக்கலான்னு அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹோம் பாக்ஸ்ல அது சேல் ஆயிருச்சா? இல்ல என்னன்னு தெரியல. அது அந்த இது இல்ல. வேற இது மாத்திட்டாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் உருளி மாரி இருக்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது வாங்கி குடுத்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப அந்த பிள்ளையார வந்து இதுல வச்சுக்கலாம். நெறைய குட்டி பிள்ளையார்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இதுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா வாங்கி குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத வாங்கி சர்ப்ரைஸ் கிஃப்ட்ங்கிறத விட இதுல உள்ள மெமரீஸ் வந்து அடிக்கடி ரொம்ப ஃபன்னா எனக்கு ஞாபகப்படுத்துற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர்ங்க இந்த இது வந்து. உனக்கு குடுத்த கிஃப்ட்ட ஏம்மா எனக்கு குடுத்து எனக்கு காமிச்சு காமிச்சு டார்ச்சர் பண்ண நினைக்காதீங்க. உள்ள இருக்கும்போது வந்து என் பொண்ணுட்ட வந்து டார்ச்சர் பண்ணி இது வெளிச்சத்துல நல்லா சரியா தெரியல. என்னோட சப்ஸ்கிரைபருக்குலாம் காமிக்கணும் காமிக்கணும் டார்ச்சர் பண்ணி பால்கனியில வந்து காமின்னு சொல்லிட்டு, நல்லா வெளிச்சத்துல நல்லா எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தேங்க. ரொம்ப அழகா இருக்குதுல்லங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்கும்போதே வந்து. அதனால தான் நான் ஒரு பால்கனியில வச்சு ஒரு சின்னதா என்னோட மெமரீஸ்க்காக இத எடுத்திருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, பர்த்டேனா நாங்கலாம் வந்து சாக்லேட் கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் குடுக்கும்போது, நம்ம கூட வந்து ஒரு பாடிகார்டு மாரி 2 ஃப்ரெண்ட்ஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ரொம்ப நல்லாருக்குங்க. அப்படியே அப்படியே நம்ம என்னமோ பெரிய குயின் மாரி அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணிட்டு நெறைய பேர் ஏன்னா அன்னைக்கு தான் கலர் ட்ரெஸ் போட முடியுமா, எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டு போய் குடுக்கும்போது, நம்ம என்னமோ பெரிய ஹீரோயின் மாரி அந்த மாரிலாம் நான் நெறைய டைம் அந்த மாரிலாம் நெனச்சிருக்கேன். அந்த மாரி சந்தோஷம். அது ஒரு மாரி சந்தோஷம். இது வளர்ந்ததுக்கப்புறம் பசங்க நம்மளுக்கு இந்த மாரி கவனிக்கும்போது, இந்த மாரி ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாரிலாம் வேற மாரி சந்தோஷம். ஸோ காலையில எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டு வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இது ஜேஎல்டில ஒரு ஹோட்டல் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்தியன் ஃபுட் கம்பெனின்ட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க போனா கடைசியில கண்ணீர் வராத அளவுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் சிவப்பாகி கண்ணீர் அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா தெரியாத ஒரு டிஷ்ஷ போய் நான் புதுசா நானே ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு மலேசியன் டிஷ். நார்மலா சிச்சுவேன்னா ஓகே. கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு அவன்ட்ட என்ன இதுன்னு தெரியல. பயங்கர காரம்னா காரம். அதுக்கப்புறம் அத விட்டுட்டு அப்புறம் வேற எதுவும் சாப்பிட்டோம். ஆனா மித்தபடி அந்த ஹோட்டல் ஃபுட்டுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப குவான்டிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தி. சூப்பரா இருந்தது. அந்த அந்த உள்ள போயிட்டு அந்த வெதருக்கும், அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம். திருப்தியா சாப்பிட்டோம். நார்மலா வந்து இந்த 12:00 என் பசங்க வந்து சர்ப்ரைஸா வந்து கேக் கட்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க.
சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து முன்னாடியே எனக்கே தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் குடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சிரும். கேக் கண்டிப்பா எனக்கு தெரியாம ஏதாவது நல்ல கேக் எனக்கு வாங்கி குடுப்பாங்க. அப்புறம் கிஃப்ட் எல்லாமே 12:00 தூங்கும்போது எழுப்பி, இந்த இது ஹால்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த அளவுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த டைம் ஸ்ட்ரிக்ட்டா இனிமே கேக்லாம் நைட்டு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால, இந்த தடவ கேக் கட்டிங்லாம் பெருசா வச்சுக்கலங்க. இல்லாட்டி ஒவ்வொரு வருஷமும் 12:00 எழுந்திருச்சு ஏன்னா இப்போ ஏற்கனவே எனக்கு பிஸியா போயிட்டு இருக்கனால டைமிங் வந்து சீக்கிரமா வேற எந்திரிக்கிறதுனால 12:00 எந்திரிச்சு திரும்ப காலையில அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால வந்து இப்போ வேண்டாம் நம்ம மார்னிங் ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பிளான கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து மார்னிங் ஆனா நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன வயசுல பர்த்டேனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பர்த்டே நம்மளா வந்து ஒரு மாரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு, ஒரு மாரி அந்த பர்த்டேக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்போ வந்து பிள்ளைங்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாரி பர்த்டே கொண்டாடலான்ட்டு அவங்க ஆசைப்படுறதுனால, எனக்குமே வந்து இப்போ பர்த்டேனா எப்போ வரும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பசங்களும் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்றத பார்த்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, நான் குளோபல் வில்லேஜ்ல தாங்க லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெட்டீரியல்னு சொன்னேன்ல, குளோபல் வில்லேஜ்ல வந்து நெறைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து அதாவது சுடிதார் மெட்டீரியலும் சரி, ரெடிமேடு வாங்குனாலும் சரி, அந்த மாரி குளோபல் வில்லேஜ்ல வாங்குனது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பட்டு சாரி ஒண்ணு வாங்கியிருந்தேன். எது எதுக்கு தான் சோம்பேறி வரணும்னு தெரியாம, அந்த பட்டு சாரி கட்டுறது கூட சோம்பேறித்தனப்பட்டுட்டு, சுடிதார் இருந்துச்சுன்னு அத எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த இதாங்க நான் இந்தியன் ஃபுட் கம்பெனி சொன்னேன்ல, அது வந்து லைட்டா ஒரு கிளிப்பிங் எடுத்துட்டு, வெளியில ரொம்ப நேரம் நல்லா ரசிச்சு பார்க்குற மாரி ரொம்ப நல்லாயிருக்கும். வியூலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜேஎல்டில போனவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஜேஎல்டி வந்து. டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், வாக்கிங் போலாம், நெறைய ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ற மாரி ஒரு நல்ல பிளேஸ் தான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி ஜேஎல்டில போவோம். நெறைய ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும். அங்க வந்து போய் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த ஹோட்டல்ல இருந்து கீழ பார்க்கும்போது இந்த சேர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக அந்த வீடியோ எடுத்தோம். அது ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த சேர் வந்து. லைட்டிங் மட்டும் அந்த கீழ வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாரி டார்க்கா இருந்துச்சு. அதனால ரொம்ப அ கிளியரா தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓவராலா பர்த்டே வந்து இனிதே முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா பர்த்டே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு, ஃபேமிலியோடையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில போயிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே சூப்பரா முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து சீக்கிரமா உங்கள பார்க்கலாம். தேங்க் யூ.